பிரியா, அம்மாடி பிரியா. என்ன அம்மா குரல் மாதிரி இருக்கு? அம்மா வந்திருப்பாங்களோ? ஆமா அம்மா தான். என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? வா. ஆமாம்மா, உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஐயோ நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. நம்ம பொண்ணு அங்கே என்ன செய்யுதோ ஏது செய்யுதுன்னு. அதாம்மா நான் காலையில் எந்திரிச்சோன்னே உங்கள் அப்பாட்ட கூட சொல்லலை, ஓடி வந்துட்டேன் உன்னை பார்க்கறதுக்கு. அம்மா நீ கவலைப்படுற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் இல்லை. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் நம்ம வீட்டில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தாம்மா இங்கேயே என்னை வச்சுருக்காங்க. இப்போ புதுசில் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட அப்படி இப்படி சிரித்து பேசினா தானே உன் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கிக்க முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், மாமனாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வை, மாமியாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வை. சுத்தமாக நாத்தனார் கூட ஒட்டவே ஒட்டாத. உன் வீட்டுக்காரை மட்டும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்க. முக்கியமாக சொல்கிறேன், உன் மாமியாரையோ உன் வீட்டுக்காரையும் நீ பேசவே விடக்கூடாது. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசுனா சம்பள காசெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாரு மாப்பிள்ளை. நீ சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே நீ வாங்கி உன் கையில் வச்சுக்கோ, குடும்பத்தை உன் கைக்குள்ளே கொண்டு வா. புரியுதா? சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியாம்மா? நீ என்னைய பார்க்க வந்த மாதிரி இல்லையே. நீ உன் வாழ்க்கையை வாழு, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். எனக்கு வயசு வந்துருச்சு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்த. எனக்கு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீ பயப்படாமல் உன் வீட்டுக்கு போமா. உனக்கு 4 நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கலான்னு தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ அப்படி தான் தெரியும். ஏன்னா பொது பொண்ணு நம்ம அப்படி இப்படி இது பண்ணா தான் நம்ம சொல்ல கேட்டு இருப்பான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் நீ நினச்சி ஏமாந்தேன்னா அது உன் சௌரியம். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் போயிட்டு நாளை மக்கியானாலும் வர்றேன். எப்போ வந்தாலும் 4 நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்குற மாதிரி வா. இப்படி பேசுகிறதா இருந்தால் வராத, சரியா?